மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டாக இருக்க ஒரு கம்பெனி, பதிவு பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி வந்து சினிமா துறையில் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸிபிஷன் என்ற 3 துறையிலையும் இந்த கம்பெனி 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் மெயினாக வந்து தியேட்டர்கள் சைடில் ஒரு 30 தியேட்டர் ரிலீஸ் வச்சு ஓனர்ஷிப்லேயும் வச்சு நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அண்ட் அது இல்லாமல் we are also doing things like production of films, and we produce Kochadayan. பர்சனலாக நான் வந்து 1988லேயே பல படங்களை வந்து நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். அப்பயே வந்து இந்தியன் சப்ஜெக்டை வச்சு, இந்தியன் லொக்கேஷனை வச்சு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பிளட் ஸ்டோன்ற படம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கான்செப்ட், இந்த டெக்னாலஜியில் நம்ம ஒரு படத்தை எடுத்து வெளிநாட்டுக்கு விற்க முடியும். இந்த டெக்னாலஜி வந்து ஹாலிவுட்டில் பண்ணுற டெக்னாலஜி ஈக்குவலண்ட்டாக ஒரு கம்மி விலையில் எடுத்து இதை வந்து நம்மளும் பண்ண முடியும்னு காமிக்கிறதுக்காக இதை எடுத்திருக்கோம். மற்ற தமிழ் படங்களோ இந்திய படங்களோ வந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ண உடனே லாப நஷ்டங்களை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் இதை வந்து நம்ம உடனே பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல், இது ஆங்கில வெர்ஷன் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு இதை மே மாதத்தில் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதை ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்றத, இந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரும். மற்ற படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி 2 வாரம் 4 வாரம் 6 வாரத்தில் வராமல் இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகல, கொஞ்சம் வந்து சேரும். அதனால் சில ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் கம்பெனிக்கு இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம பேங்க்குகளுக்கு சொல்லி நம்ம டைம் எடுத்து எல்லாத்தையும் ரீபே பண்ணுறதுக்கு ரீஃபேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்று தான். என்னென்னா, கம்பெனி இஸ் அ பப்ளிக் கம்பெனி. கம்பெனி ஆஸ் அசெட்ஸ் அண்ட் டர்ன் ஓவர் டு சால்வ் த ப்ராப்ளம். இப்போ சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி மார்ச் 31 எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நாங்களே பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட்டிவாக கேரண்டி கொடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கம்பெனி வந்து எடுத்து எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்றது நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் அந்த கதை. இல்லை, நாங்களே பே பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக விடுவிக்கப்படுவாங்கல்ல. ஆமாம் சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார் என்னென்னா, அவங்க வந்து இட்ஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பண்ணும்போது ப்ராஜெக்ட்டுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் நம்ம பண்ணும்போது, நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சில பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. அந்த சமயத்தில் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கேரண்டி கொடுத்தாங்க. Principal holder வந்து if he fails to pay his debts to a bank, bank has all the right to claim the guarantor as an debt. Correct sir. Then how do you say that Lata Rajinikanth shouldn't be involved? நான் அப்படி சொல்லவே இல்லை சார். இதில் சொல்லவே நான் அவங்க வந்து நாட் இன்வால்வ்டுனே சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள சம்மந்தப்படுத்தாமல் நம்மளுடைய லெவலில் எடுத்து ரீபே பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இப்போ கம்பெனி பாரோவர் டிஃபால்ட் ஆகிற சமயத்தில் தான் கேரண்டர் வரணும் உள்ளார. அதனால் கேரண்டர் வந்து பாரோவரே ரீபே பண்ணிவிடுவாங்கன்னு தான் சொல்கிறேன். இதில் நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இதை வந்து நானே ரீபே பண்ணிவிடுவேன் இதுன்னு சொல்கிறேன். நான் பண்ணலைன்னா தான் மற்றவங்களுக்கு அது இது வரும் அப்படின்னு சொல்ல வரேன். நான் வந்து இப்போ இது சம்மந்தமாக வந்து இதுக்கு முன்னால் வந்து ஒருத்தர் அபில் சந்திரன் ஒருத்தர் வந்து அவர் பேரில் வந்து அவர் பேர்லாம் இன்க்ளூட் பண்ணி 76 மீடியா வந்து யூ டேக்கன் இன்ஜெக்ஷன். ஒரு கம்பெனி வந்து எடுத்துருக்காங்க இன்ஜெக்ஷன் வந்து இந்த சம்மந்தமாக வந்து யாருமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து they should not publish any news என்ன பண்ணி where there was a Abid Sindhan அவர்தான் பேச நினைக்கிறேன் ad பேரோன்னு ஒருத்தர். I spoke to him on phone. அவங்க பேர்லாம் பண்ணி if that is the case, Lata Rajinikanth இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் போடக்கூடாது, ஏன் நியூஸ் போடக்கூடாதுன்னு ஏன் சார்? இல்லை, அது என்னென்னா சார், அந்த மேட்ரு வந்து இட்ஸ் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த மேட்டர் இஸ் சப்ஜுடிஸ் சார். கோர்ட்டில் இருக்குது. இப்போ அதை பற்றி இப்போ நான் பேச விரும்பலை, ஏன்னா பேசவும் கூடாது.
அந்த மேட்ரு வந்து கோர்ட்டில் இருக்குது, கமிஷன் ஆஃபீஸ்லேயும் அந்த மேட்டர் வந்து கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. அதனால் அதை பற்றி இப்போ நான் வந்து இந்த ஃபோரத்தில் பேச முடியாது சார். இந்த சமயத்தில் ஒரே ஒரு மேட்ரு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், இன்னொரு மேட்ரு சொல்ல விரும்புகிறேன். முந்தினேற்று என்கிட்ட வந்து சில பேர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து இந்த ஈசி எடுத்து இந்த லதா மேடமுடைய ப்ராப்பர்ட்டியுடைய ஈசி எடுத்து வச்சுட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கு ஒரு லோன் வாங்கியிருந்தாங்க. அதை வந்து கேன்சல் பண்ணாமல் எப்படி போய் எக்ஸிம் பேங்க்கில் இன்னொரு லோன் 20 கோடிக்கு வாங்கினாங்கன்ற அளவில் சில பேர்லாம் வந்து கேட்டாங்க. அதை நான் கிளாரிஃபை பண்ணி சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாது, அது 40 கோடின்றது டைப்போ எரர், அது வந்து 4 கோடி தான், அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து ஒரு ப்ரூஃபெல்லாம் எடுத்து காமிச்சேன் அவங்கக்கிட்ட. ஸோ இது மாதிரி ஒன்னொன்றுலேயும் வந்து ஏதோ ஒரு இதை வச்சு இதுதான் எங்களுடைய அக்யூசிஷன், இதுக்கு என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இப்படி போயிட்டே இருந்தால் ஒரு ஏற்கனவே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஃபைனான்ஸ் ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரமாக இருக்கிற நேரத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரி. அதனால் ஒரு தப்பான இதை தயவுசெய்து எடுத்துக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்கலாம், அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்ல தான் நான் வந்திருக்கேன்.